ஒரு ஊரில் சத்யம் ரகுநாத்னு ரெண்டு உயிர் நண்பர்கள் இருந்தாங்க. சிட்டியில் ரகுநாத், அவங்க ஒய்ஃப் வசந்தா, அவங்களுடைய பொண்ணு அனு இருந்தாங்க. இந்த பக்கம் ஒரு சின்ன வில்லேஜில் சத்யம், அவங்க ஒய்ஃப் தமேந்தி, அவங்களுடைய புள்ள ராகுல் இருந்தாங்க. ரகுநாத் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், சத்யமோ ஒரு விவசாயி. இந்த ரெண்டு குடும்பமும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தப்ப கலந்து சந்தோஷமா இருப்பாங்க. இந்த ரெண்டு குடும்பமும் எப்பவுமே சொந்தமா கலந்து இருந்தாங்க. ஒருத்தர் பங்களா வீட்லேயும் ஒருத்தர் குடிசை வீட்லேயும் இருந்தாலும் அந்த வேறுபாடு எதுவும் இல்லாம ரெண்டு குடும்பமும் ரொம்ப சந்தோஷமான நண்பர்களா இருந்தாங்க. ஒரு நாள் சத்யம் ரகுநாத்தை பார்க்க ரகுநாத் வீட்டுக்கு வந்தான். வாடா சத்தியம், எப்படிடா இருக்க? என்ன விசேஷம், திடீர்னு வந்திருக்க? அது ஒன்றும் இல்லைடா. அது வந்து என்னடா சத்தியம், என்கிட்ட போய் தயங்கி தயங்கி நிக்கிற? என்ன விஷயம் சொல்லு. அது வேற ஒன்றும் இல்லைடா. எனக்கு கொஞ்சம் பணம் கடனாக கொடுக்க முடியுமா? வேணும்னா வீட்டு பத்திரத்தை வச்சுக்கிட்டு பணம் கொடுடா, அடமானமா. இவ்வளோதானடா? இவ்வளோதான் என்ன நீ புரிஞ்சு வச்சிருக்க? என்கிட்ட போய் பணம் வாங்க உன் வீட்டு பத்திரத்தை நீ என்கிட்ட கொடுக்கணுமா? உனக்கு இப்போ இருக்க பிரச்சனை தீர்றதுக்கு உனக்கு எவ்வளோ பணம் வேணும் கேளு, நான் அதை இப்போவே கொடுக்குறேன். அது மட்டும்தான். அதை விட்டுட்டு வெளியாள் மாதிரி பத்திரத்தை தரேன் வச்சுக்கிட்டு பணம் கொடுக்குறியால என்கிட்ட வந்து கேட்காத. வேணடா. நம்ம ரெண்டு பேரும் நட்பை பணயமா வச்சு நீ எனக்கு பணம் கொடுத்து அது என்னால கட்ட முடியலன்னா நம்மளோட நட்பு தாண்டா போயிடும். அப்புறம் அந்த பணத்தால நம்ம ரெண்டு பேருக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அதை தாங்க ஒரு சக்தி என்கிட்ட இல்லடா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்ப வசந்தாங்க வந்தாங்க. என்னென்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஒருத்தருக்கு ஆத்திர அவசரம்னா உதவாத நட்பு என்ன நட்புன்னு? கரெக்டா சொன்ன வசந்தா, நீ சொன்னதான் கரெக்டு. இங்கே பாருடா, இதுக்கு மேல நீ வாயே திறக்காத. நான் சொன்னது மட்டும் கேட்டா போதும். இந்த பணத்தை வாங்கிக்க. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு உனக்கு இருக்க கடன் எல்லாத்தையும் முதல்ல தீர்த்துட்டு வா. நீ அவசரம்னு என்ன ஏதுன்னு கூட கேட்காம உடனே பணத்தை எடுத்து கொடுக்குறியே, உனக்கு ரொம்ப நன்றிடா. இந்த நன்றி கடனை நான் எப்படி தீர்த்து வைக்க போறேன்னே தெரியல. இந்த காலத்துல கூட பிறந்தவங்களே உதவி பண்ண யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நீ என் மேல இருக்க நம்பிக்கையில நான் கேட்காமலே இவ்வளவு பணத்தை எடுத்து கொடுக்குற. இந்த மாதிரி ஒரு நண்பன் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சரிடா, கிட்டா நீ புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருப்ப, வா சாப்பிடலாம் போய். இல்லடா, இப்ப சாப்பிட்ற அளவுக்குலாம் டைம் இல்ல. நான் உடனே கிளம்பணும். நான் வரேம்மா. போயிட்டு வாங்கண்ணே. அதுக்கப்புறம் சத்யம் அங்கிருந்து ஊருக்கு கிளம்பிட்டாரு. சத்தியம் வீட்டுக்கு வந்துட்டு அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் தமேந்தி கிட்ட சொன்னான். ஏங்க, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தாங்க அவங்க நல்ல மனசே புரிஞ்சுது. நிஜமாவே அண்ணி ரொம்ப நல்லவங்கள. உங்க ரெண்டு பேர் நட்பும் கூட ரொம்ப நல்ல நட்புங்க. இப்போ நமக்கு நடக்கிற பிரச்சனையில இருந்து நம்ம எப்படி வெளியே வர போறோன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். இந்த நேரத்துல அண்ணன் கடவுள் மாதிரி உதவி பண்ணியிருக்காரு. நம்மளோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் சீக்கிரமாவே அண்ணன் கொடுத்த இந்த பணத்தை நம்ம திருப்பி கொடுத்துருந்தோங்க. ஏங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆசைங்க, அனுவை நம்ம வீட்டு மருமகளா கூட்டிட்டு வரணும்னு. அப்பதாங்க நம்ம ரெண்டு குடும்பத்தோட நட்பு அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும். நீ சொல்றது நிஜம்தான் தமேந்தி. ஆனா அவங்க நம்மளை விட கொஞ்சம் பணத்துல பெரியவங்கள. அவங்க பொண்ணு கூட ரொம்ப வசதியா வளர்ந்துட்டு இருக்கா. நம்ம மட்டும் நினைச்சு என்ன பண்றது? அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.